ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் தேவனுக்கு பலி செலுத்த 2 பேர் வருகின்றனர். ஒருவன் அண்ணன் காயின், அடுத்தவன் தம்பி ஆபேல். தம்பியின் பலி தேவனால் அங்கீகரிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. காயினின் பலி தேவனால் அங்கீகரிக்கப்படவில்லை. ஏன் கர்த்தர் ஒருவனை அங்கீகரித்தார், மற்றவனை புறக்கணித்தார்? அதற்கான பதில் எபிரேயர் 11:4 அப்போஸ்தலரால் உரைக்கப்படுகிறது. ஆபேல் தனது காணிக்கையை விசுவாசத்தினால் செலுத்தி நீதிமான் என்று பெயர் பெற்றான். ஆனால் காயின் தனது பலியை அல்லது காணிக்கையை விசுவாசத்தினால் அல்ல, தன்னுடைய பொல்லாத நினைவுகளினால் செலுத்தினதினால் பொல்லாதவன் என்றே பெயர் பெற்றான். விசுவாசம் என்பது தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படிதலினால் வரும் என ரோமர் 10:17 உரைக்கிறது. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிக்கப்பட மாட்டாது என்கிற வசனம் ஆதாம் மூலம் 2 பிள்ளைகளுக்கும் போதிக்கப்பட்டது. ஒருவன் வசனத்தை ஏற்றுக்கொண்டு ரத்தம் சிந்தும் பலியுடன் வந்தான், ஏற்றுக்கொள்ளப்பட்டான். மற்றவன் வசனத்தை புறம்பே தள்ளி தன் சுய வழியில் வந்தான், தள்ளப்பட்டான். நம்முடைய விசுவாச வாழ்விலும் அனைத்திற்கும் ஆதாரம் தேவனுடைய வசனமாகவே இருக்க வேண்டும்.